இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 10ல் இருக்க ஃபயர் அண்ட் ஐஸ் அப்படின்ற போயம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த போயம் எழுதின ஆத்தர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர்கள். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க இந்த பர்டிகுலர் போயம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி போயமான டெஸ்ட் ஆஃப் ஸ்னோ போயம் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்டில் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷியூராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். இந்த போயம் ரொம்ப ஈஸி. மொத்தம் 2 ஸ்டான்ஸா தான் இருக்கு. நான் போயம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம போயம் படிக்கலாம். சரியா? என்னைக்காவது ஒரு நாள் இந்த மனித குலம் அழிஞ்சிடும் அப்படின்ட்டுன்னு நம்மளோட ஆத்தர் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. பொதுவாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் மக்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் பரவலா இருக்கு. என்னன்னா, இந்த உலகம் 2 காரணங்களால அழியும். ஒன்று ஃபயரால அழிகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு, இல்லைன்னா ஐஸால அழியும் அப்படின்ட்டு. முதல்ல ஆத்தர் இந்த பாதி பேர் மக்கள் சொல்றாங்க இல்லையா, இந்த உலகம் ஃபயரால தான் அழியும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபேவர் ஆகி தான் நிற்கிறாரு. ஏன்னா இவர் ஃபயர் அப்படின்னு நினைக்கிறது எதை ப்ரிஃபர் பண்றாரு அப்படின்னா, இவரை பொறுத்த வரைக்கும் ஃபயர் அப்படிங்கிறது பேராசை, ஒரு தீய ஆசை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மனித குலம் ரொம்ப பேராசையா இருக்கு. ஒரு கட்டுப்பாடற்ற, ஒரு சாட்டிஸ்ஃபையே ஆகாத ஆசைகள் நிறைய இருந்ததுன்னா அதோட ஒரு விளைவு நிறைய உண்டாக்கும் இல்லையா? மனுஷங்க கிட்ட அது மாதிரி பாதிப்புகள் நிறைய உண்டாக்கும். ஏன்னா பேராசை இருக்கவே கூடாது. ஆசை இருக்கலாம், பேராசை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அதே மாதிரி தீய ஆசைகளும் இருக்கக்கூடாது. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மனித குலம் அந்த ஃபயர் அப்படின்னு ரெஃபர் பண்ற பேராசையால தான் அழியும் அப்படின்ட்டுன்னு அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நிற்கிறாரு. இப்போ இன்னொரு ஸ்டான்ஸா இருக்குல்ல, இந்த உலகம் ஐஸால அழியும், பனிக்கட்டியால அழியும் அப்படின்ட்டுன்னு. இவரை பொறுத்த வரைக்கும் ஆமா, இந்த உலகம் ஐஸால அழிறதுக்கு கூட போதுமான ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஐஸ் அப்படிங்கிறது இவர் எது ரெஃபர் பண்றாரு அப்படின்னா, நம்ம மனுஷங்க ஒரு வெறுப்புணர்வு காமிச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ஐஸை ஒரு மனித உணர்வோட ஒரு வெறுப்பு இதை கம்பேர் பண்றாரு. அதனால எப்போ இந்த மனுஷன் ஒரு வெறுப்பை பயங்கரமா சக மனுஷன்கிட்ட காமிக்கிறானோ, ஒரு போட்டியோட ஒரு பொறாமையோட இருக்கானோ, கண்டிப்பா இந்த மனித குலம், இந்த உலகம் ஐஸால அழிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஐஸ் இருக்கு இல்லையா, பனிக்கட்டியோட தன்மை என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, கொஞ்ச நேரம் நம்ம உடம்புல வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம உடம்ப மரத்து போக செய்யும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெறுப்பும் நம்மளோட மனசையும் எண்ணங்களையும் ஒரு உணர்வே இல்லாம மாக்கிடுவான். இப்போ மனுஷங்க கிட்ட ஒரு உணர்வே இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு உணர்ச்சி அற்றவங்களா மாறிடுவோம். நம்ம ஒரு கொடுமைக்காரங்களா மாறிடுவோம். அப்போ அனிமல்ஸுக்குமே, இந்த காட்டு விலங்குகள்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் உணர்ச்சி இருக்கா? அதோட உணர்ச்சிகள் வேற மாதிரி இருக்கும். பசிக்கும் போது பசியை தீர்த்துக்கணும் தான் எதிர்பார்க்கும் இல்லையா? அதுக்குன்னு ஒரு உணர்ச்சி ஆசாபாசம் அப்படிங்கிறது கிடையாது காட்டு விலங்குகளுக்கு. அதே மாதிரி ஒரு உணர்ச்சி அற்றவங்களா ரொம்ப குடும்பக்காரங்களா ஆகிரும். அதனால இந்த உலகம் ஆசையை கம்பேர் பண்றதை விட, அதாவது இந்த ஃபயர் ஆசை, சரியா, இந்த ஆசை கூட கம்பேர் பண்றதை விட இந்த மாதிரி காரணங்களால அழிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது உலகம் அழிய போறது உறுதிதான். ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க, ஃபயராலையும் கோல்டாலையும் ஐஸாலையும் அழியும் சொல்றாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ஃபயர் அப்படிங்கிறது பேராசை, தீய ஆசை. ஐஸ் அப்படிங்கிறது என்னன்னா வெறுப்பு, கசப்பு, சண்டை, பொறாமை. ஸோ இந்த 2 காரணங்களாலையும் மனித குலமும் உலகமும் அழியிறது உறுதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவரோட தாட்ஸை நிறைய பல வகையான மனிதர்களோட ஒரு உணர்வுகள் எல்லாம் நமக்கு நடுநிலையில சொல்ல வராங்க. நம்மளோட ஹியூமன் ஃபீலிங்ஸை வச்சு தான் இந்த முழு போயமே சர்க்குலேட் ஆகி மூவ் ஆயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சது உங்களுக்கு? கிளியரா இருக்கீங்களா? இப்போ நம்ம போயம் ரீட் பண்ணிட்டு ஃபுல் ஃபைனலைஸாக ஒரு லைன் பார்த்துடலாம். சரியா? Some say the world will end in fire, some say in ice. From what I will taste it of desire, I hold with those who favor fire. ஸோ சில பேர் என்ன சொல்றாங்க, உலகம் ஃபயரால அழியுன்னு சொல்றாங்க. சில பேர் ஐஸால அழியுன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது டிசையர். நான் என்னன்னா ஃபயரை ஒரு ஆசையை நினைக்கிறேன். ஸோ இப்படி ஆசை அப்படின்னு நினைக்கும் போது, பேராசை அப்படின்னு நினைக்கும் போது இந்த உலகம் இப்படி ஃபயரால அழிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ செகண்ட் சென்ஸா, பட் இஃப் இட் ஹேட் டு பெரிஷ் ட்வைஸ், ஒருவேளை இந்த உலகம் இன்னொரு தடவை அழிய போகுது, பெரிஷ்னா அழியக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்படி அழிஞ்சு போயிடும். ஒருவேளை மறுபடியும் ஃபார்ம் ஆகி மறுபடியும் இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னா
I think I know enough of hate to say that for destruction ice is also great and would suffice. இந்த உலகம் வந்து அழியறதுக்கு இன்னொரு தடவை அழிய போகுது அப்படின்னா ஒரு ஹேட்னஸ், ஒரு வெறுப்பே போதுமான ஒரு விஷயம்தான் இந்த ஐஸ் அப்படிங்கிறத நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு. ஸோ த சஃபைஸ் அப்படின்னா போதுமானது. இந்த ஐஸு இந்த பேராசையோட இதுவே வெறுப்பே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சொல்ல வராங்க. நான் சொன்ன விதம் உங்களுக்கு வந்து புரிஞ்சுது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. ரியலி இட் வில் யூஸ்ஃபுல் ஃபார் தம். உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர், போயம், சம்மரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கன்ஃபர்மேட் போடுங்க. ஷேர் அவங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.